5 வருஷத்துல வந்து பாத்தீங்கன்னா பர்டிகுலரா இந்த ஈஸ்ட் தாம்பரம், திருவஞ்சேரி, இந்த சேலையூர் ஏரியாலாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய ரெசிடென்சியல் ஹப்னு சொல்லலாம். ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிரவுண்ட் வாட்டர் வந்து ரொம்ப அருமையான கிரவுண்ட் வாட்டர் கிடைக்கும். வித்தின் 10 ஃபீட்ல வந்து பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் இருக்கும். இன்னொன்று வந்து நல்ல ஒரு சுகாதாரமான இடம் கூட, ப்ராப்பர் பிளான்டு லேஅவுட்டு கூட. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இந்த இடத்துல வந்து எல்லா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி இருக்கு. ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப இந்த ப்ராஜெக்ட் நடந்துகிட்டு இருக்கிற இடத்துக்கு பக்கத்திலேயே 100 மீட்டர்லேயே வந்து பாத்தீங்கன்னா 150 ஃபீட் ஈஸ்டர்ன் பைபாஸ் ரோடுன்னு சொல்லி ஒரு பெரிய ரோடு டெவலப் ஆயிட்டு இருக்கு. இந்த பெரிய ரோடு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா காமராஜபுரம் கனெக்ட் பண்ணிட்டு பெருங்குளத்தூர் ரயில்வே ஸ்டேஷனை கனெக்ட் பண்ணுது. இது வந்து 150 ஃபீட் 6 லேன் ரோடு. இப்போ நாங்கள் இந்த ப்ரீவியஸா பண்ண ப்ராஜெக்ட் ஒபேரா அப்படிங்கிற ப்ராஜெக்டினுடைய அப்ரிசியேஷனே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 4-5 இயர்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா 2500 ரூபா பர் ஸ்கொயர் ஃபீட் வந்து கூடியிருக்கு அப்படிங்கிறது வந்து இப்போ ஆப்வியஸா தெரியும். இன்னொன்று லேண்ட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா அன்னைக்கு வந்து 70 லட்சம் 80 லட்சம் இருந்த லேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு 1 crore 40 lakhs அப்படிங்கிற மாதிரி லேண்ட் அப்ரிசியேஷன் ஆயிருக்கு.